கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் பணிநிரந்தரம் செய்வோம் என்றும் அவர்களுடைய சம்பளத்தை குறைக்கக்கூடாது, அவர்களெல்லாம் வச்சா புயலிலே கொரோனாவிலே வேலை பார்த்தவர்கள், அவர்கள் தாய்மை பணியாளர்கள் என்று சொல்லி திமுக ஆட்சி வந்தவுடன் அத்தனை பேரும் பணிநிரந்தரம் செய்யப்படுவோம் என்று சொல்லி வாக்குறுதி அளித்த அந்த முதல்வர்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது வாக்குறுதி அளித்துவிட்டு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது 4 ஆண்டு காலமாகியும் இதுவரை அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாததை வலியுறுத்தி தொடர்ந்து ஏஐசிசி எழுச்சி தலைமையில் தூய்மை பணியாளர்கள் போராடி வருகின்றார்கள். கடந்த 1/8/2025 திடீரென ராம்கி என்ற நிறுவனத்திற்கு அவர்கள் பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஊதியம் கூலி 22,000 16,000 குறைக்கப்பட்டுள்ளது. இது கண்டிக்கத்தக்கது. இதை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி அலுவலகத்துக்கு சென்ற பொழுது, ரிப்பன் பிரிண்டிக்கு சென்ற பொழுது அவர்கள் அனுமதி மறுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு வேலை மறுக்கப்பட்டது. அதன் காரணமாக அவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து 13 நாட்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 13ஆவது காலையில் திமுக கவுன்சிலருடைய மனைவி ஒருத்தர் தேன்மொழி என்கின்ற ஒரு பொதுமக்கள் அல்லாத ஒருத்தரை வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதி அவர்கள் முன்பு ஒரு வழக்கை போட்டு உடனடியாக அன்றைக்கு இரவாக அனைவரையும் அராஜகமான முறையில் அப்புறப்படுத்தியிருக்கின்றார்கள். பெண் போலீசார்கள் கிடையாது, அத்தனையும் ஆண் போலீசார்கள். பெண் போலீசார்கள் பேருக்கு இருந்தார்கள். பெண்கள் என்று பாராமல் 90% பெண்கள் இருந்தார்கள். அத்தனை பேரையுமே மானவங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்களை அவமரியாதையை நடத்தியிருக்கின்றார்கள். அவர்கள் அசிங்கமாக பேசியிருக்கின்றார்கள். குறிப்பாக நிலவுமொழி, வளர்மதி என்கின்ற 2 பெண்கள் அந்த தூய்மை பணியாளர்களுக்காக போராடினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை இரவு முழுக்கும் ஒரு காவல் வண்டி என்று சொல்கிறது, நம்பர் பிளேட் இல்லாத வண்டியில் நம்பர் பேர் இல்லாத காவலர்கள் சுடிதார் போட்டுக்கொண்டு, அவர்கள் காவலர்களா அல்லது வேறு யாருமா என்று தெரியவில்லை, அவர்களை வைத்து பல ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று அடித்து கையை கொடுத்து இருக்கின்றார்கள். வழக்கறிஞர்கள் என்றும் தெரிந்தும் நீங்கள் அவர்களுக்காக போராடுவீர்களா என்று சொல்லி இப்படி அராஜக முறையில் நடந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏஐசிசியுடைய மாநில தலைவர் இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய பாரதி அவர்களை கோட்டை பிடித்து இழுத்தி குண்டுக்கட்டாக தூக்கி அவர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். வழக்கறிஞர்களை தாக்கி இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான அராஜகமான செயல் இன்றைக்கு அடங்கியிருக்கிறது என்று சொன்னால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது உண்மையிலேயே இந்த பிரச்சனையை பற்றி முதல்வருக்கு தெரியாதா என்று கேட்க முடியாது, கண்டிப்பாக தெரியும். கூலி படத்தை பற்றி பேசுவதற்காக கூலி படத்திற்கு போய் அந்த படக்குழுவினரை பார்த்து அவர்களை பாராட்ட நேரம் இருக்கிறது. ஆனால் எங்கள் கூலியை குறைக்காதே, 22,000 வாங்கி கொண்டு இருந்தோம், 16,000 மாற்றாதே என்று பேசிய போராடி அந்த மக்களை சந்திப்பதற்கு நேரமில்லை. ஆனால் தூய்மை பணியாளர்கள் தாய்மை பணியாளர்கள் என்று சொல்கிறார்கள். நேற்று ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கின்றார்கள். அந்த நாடகம் இந்த தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கும் போது பார்க்க வராதவர்கள் அவர்களுக்கு திடீரென அமைச்சரவையை கூட்டி அவர்களுக்கு செத்தா 10 லட்சம், காலை சிற்றுண்டி, பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு, இதெல்லாம் இந்த விஷயத்தை நீங்கள் அவர்கள் போராடி கொண்டிருக்கும் போதே ஏன் அறிவிக்கவில்லை? அப்படி என்று சொன்னால் இது ஒரு நாடகம். அங்கு ஒரு பெண்ணை வைத்து மேயர் சொல்லி கொடுக்கிறார், நீங்க இப்படி எல்லாம் பேசுங்க. அந்த அம்மா பேசுது, ராம்கி நிறுவனங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு ஒரு தனியார் நிறுவனம் நல்லா பார்த்துக்கிட்டு சொல்ல வைக்கின்ற வேலை அமைச்சர்களும் மேயரும் செய்கிறார் என்று சொன்னால் இது அசிங்கமாக இல்லையா? இது அப்படி மோசமாக இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நாளைக்கு இவர்கள் சொல்கிறார்கள் இந்த பாசித பாஜக தமிழ்நாட்டிலே வரக்கூடாதுன்னு சொல்கிறார்கள். இவருடைய செயலின் காரணமாகவே பாசித பாஜக தமிழ்நாட்டிலே வந்துவிடக்கூடிய நிலைமையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது நடக்கக்கூடாது என்று நினைக்கின்றோம். அந்த அடிப்படையில் பாசித பாஜகவின் வழியில இவர்கள் செல்லக்கூடாது. ஒன்றிய அரசினுடைய தனியார் மயம் வாழ்க ஒழிக, தமிழக அரசினுடைய தனியார் மயம் வாழ்க என்று சொல்வது சரியானது அல்ல. எப்பொழுதும் கம்யூனிஸ்டுகள் உழைக்கும் மக்கள் பக்கத்திலே நிற்போம். அந்த அடிப்படையில் நீங்கள் உழைக்கும் மக்கள் பக்கத்திலே நிற்க வேண்டும். தூய்மை பணியாளருடைய பணி நிரந்தரத்தை உடனடியாக நிறைவேற்றும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.